ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசையாய் நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருப்பது அது தேவனுக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. யாருக்கு அது பிரியமாக இருக்குதோ இல்லையோ, தம்முடைய பிள்ளைங்கள் தம்முடைய வீட்டில் வந்து இருக்கும்போது, தம்முடைய சமூகத்தில் வந்திருக்கும்போது, ஆண்டவரை தேடும்போது, அவரை ஆராதிக்கும்போது ஆண்டவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். ஆமென். இது மற்றவங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், பிசாசுக்கு ரொம்ப பிடிக்காது. நம்மளாம் கூடி ஆண்டவரை ஆராதிச்சிட்டோம்னா, ஆண்டவரை தொழுதுட்டோம்னா அவன் ஆதியிலிருந்தே அவனுக்கு பிடிக்காது. ஆதியிலிருந்தே நம்மளை கெடுக்கணும், நம்மளை ஒழிக்கணும், நம்மளை ஒன்றும் இல்லாத பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் முயற்சி பண்ணுறான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தன்னுடைய பிள்ளைகள் தம்முடைய ஆலயத்தில், தம்முடைய வீட்டில், தம்முடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். அவருக்கு நம்ம எல்லாம் ரொம்ப செல்ல பிள்ளைங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, அவருடைய கரங்களிலே ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து களி கூறுகிற பிள்ளைகளாய் நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அவ்விதமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து தேவ செய்தி கொடுக்கும்படியாய் காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, ஒரு காரியம், அதை குறித்து தான் பேசணும்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு திட்டம் தெளிவுமாய் பேசினார். என்ன என்று சொன்னால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். போதும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். நம்மோடு கூட ஆண்டவர் இடைபடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஏன்னு சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்ன இந்த உலகம் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க அழுது புலம்புவீங்க, இந்த உலகமும் சந்தோஷப்படும், நீங்க துக்கப்படுவீங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அப்பா, இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் நீ அழகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உலகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உலகத்து மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனாலும் உங்களுடைய அழுகை, உங்களுடைய துக்கம், இது எல்லாமே சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன என்று சொன்னால், நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, சந்தோஷமாக இருங்கள். அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை தேடி தான் இன்றைக்கி மனுஷன் அங்கே இங்கேமா ஓடிட்டுருக்கான். சந்தோஷம் எதிலையோ இருக்குதுன்னு சொல்லி மனுஷன் அங்கே இங்கேமா ஓடிட்டே இருக்கிறான். எங்கெல்லாம் சந்தோஷம் கிடைக்கும், எங்கெல்லாம் நமக்கு ஒரு நிறைவான சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்லி இந்த உலகத்தில் பல இடங்களில் போய் சந்தோஷத்தை தேடி கொண்டு இருக்கிறான். ஆனால் சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் தேவனிடத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 122வது சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதக்காரன் விதமாய் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். எத்தனை பேர் இதை ஒத்துறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அதே தாவீது ராஜா சொல்றாரு, ஆகாய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலும், இந்த உலகத்தில் பல இடங்களில் நான் இருப்பதை பார்க்கலும், நான் ஒரு ராஜா, நான் மகிழக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குதுல்ல, நான் சந்தோஷப்படக்கூடிய இடங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. நான் கையை தட்டினா போதும், எனக்கு பணிவிடை செய்ய பல பேர் வந்துடுவாங்க, பல பெண்கள் வருவாங்க, பல ஆண்கள் வருவாங்க. என் சந்தோஷத்துக்கு விதவிதமாக நான் என்ன பண்ணலாம், உணவுகளை உண்ணலாம். என் சந்தோஷத்துக்கு நான் என்ன பண்ணலாம், விதவிதமாய் உடைகளை உடைத்தலாம். என் சந்தோஷத்துக்கு விதவிதமாய் நடன கழிப்புகளை பார்க்கலாம். என் சந்தோஷத்துக்கு விதவிதமாய் இசைகளை கேட்கலாம். நான் எப்படியெல்லாம் யோசிக்கிறேனோ அப்படியெல்லாம் என் சந்தோஷத்தை நான் என்ன பண்ண முடியும், அடைய முடியும், என் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். இது உண்மைதானே? உண்மைதானே?
ஆனால் அந்த ராஜா சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, இதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. அவர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், ஆலயத்துக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொன்னாலே நான் என்ன பண்ணுவேன்? ஆமீன். கர்த்தருடைய ஆலயத்தில் சந்தோஷம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவங்க ஓங்கி வளர்கிற கேதுரு மரத்தை போல, பனை மரத்தை போல செழித்திருப்பார்கள் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் சந்தோஷம் பெறக்கூடிய இடங்கள் இந்த உலகத்தில் பல இடங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல கொடுக்குற சந்தோஷமெல்லாம் நமக்கு நிரந்தரம் கிடையாது, அது நிரந்தரமே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் கிடைக்கிற சந்தோஷம் அது நிறைவானது. அல்லேலூயா. அந்த சந்தோஷம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவானது, நித்தியமானது, ஆசீர்வாதம் அது. அல்லேலூயா. அதனால தான் பவுல் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் எழுதுறாரு. தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் எழுதுறாரு. ஏதோ மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதலான வார்த்தையை சொல்லணும், அவங்கள கொஞ்சம் குசிப்படுத்தணும், அவங்களுக்கு கொஞ்சம் முகஸ்துதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை. பொதுவாக பாருங்கள், இந்த முகஸ்துதி பண்ணுறவங்களாம் நம்பாதீங்க. உங்களை ஒருத்தர் கடுமையாக திட்டுறாருன்னா அவரை கூட நம்பிடுங்க. கடுமையாக திட்டுற, ஏன் இப்படி இருக்கிறீங்க, அதெல்லாம் தப்பு அப்படிலாம் அப்படின்றவங்க அவங்க நம்பிடுங்க. ஆனால் இந்த முகஸ்துதி பண்ணுறாங்க பாருங்கள், உங்களை அப்படியே ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுவாங்க பாருங்கள், அவங்கள நம்பாதீங்க. ஏன்னா அவங்க ஐஸ் வைக்கிற மாதிரி பேசி நமக்கு எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து, தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிலிப்பியன் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் பார்த்தீங்களா, அவரும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், படித்த ஒரு மனிதன். படித்த மனிதன் மாத்திரமல்ல, பல வசதி வாய்ப்புகளோடு இருந்தவர், கல்விமான். அவர் இந்த உலகத்தில் அனுபவிக்காத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் அவர் பெறாத பட்டங்கள் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, இதெல்லாம் எனக்கு நிறைவான சமாதானத்தை கொடுக்காது. எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னு சொன்னால் அது கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம்தான் எனக்கு சந்தோஷத்தை தருவார், கர்த்தர் மாத்திரம்தான் எனக்கு சமாதானத்தை தருவார். ஆகையினால தான் பவுல் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து எழுதுறாரு, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய இடங்கள் எது? நீங்கள் யோசித்து பாருங்கள். சந்தோஷம் தரக்கூடிய இடம் எதுங்க? நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா? எப்படா வீட்டை விட்டு வெளியே போவோம்? நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேங்க, வீட்டில் இருக்கிறத விட நான் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறது தான் ரொம்ப விரும்புவேன், நான் வீட்டில் இருக்கிறத விட வெளியில் இருக்கிறத தான் ரொம்ப விரும்புவேன். ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லைங்க வீட்டில் போனால் ஒரு தொல்லைங்க, இது இல்லை அது இல்லை, இது குறை அது குறை, இதை வாங்கணும் அதை வாங்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் சந்தோஷத்தையும் என்ன பண்ணுறாங்க, கெடுத்துடுறாங்க. சந்தோஷம் போய் என் வாழ்க்கையில் ஒரே துக்கமாக மாறிடுதுங்க, ஒரே கவலையாக போயிடுதுங்க. எப்போ பார்த்தாலும் அதை குறித்தே நான் யோசித்து இருக்கிறேன்னு சொல்லி மனுஷன் சொல்கிறான். நான் உங்களை சொல்லலை, தவறாக நினைக்காதீங்க, தயவுசெய்து நான் உங்களை சொல்லவே இல்லை. பொதுவாகவே மனிதர்கள் இப்படி தான் சொல்கிறாங்க, சந்தோஷம் இல்லைங்க, வீட்டில் சந்தோஷம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், உலகத்தில் வாழ்கிற மக்களாக இன்றைக்கி எதை தேடிட்டு இருக்காங்கங்க? சந்தோஷத்தை தேடுறாங்க. பணம் வச்சுட்ருக்காங்க, பணத்தில் சந்தோஷம் இல்லை. பணம் வச்சுருக்காங்க, பணத்தில் சந்தோஷம் இல்லை. அவங்க வாங்கி வச்சுருக்கிற பட்டம் பதவிகள்லாம் சந்தோஷத்தை தரலை. பெரிய பெரிய ஐஸ்வர்யான், பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் நீங்கள் கேட்டு பாருங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறான்னு கேட்டு பாருங்கள், இல்லை, சந்தோஷம் அவங்களுக்கு நிறைவாக கிடைக்கவே இல்லை. அப்போது
ஒரு மனுஷன் சந்தோஷத்தை தேடி இங்கே அங்கேமா ஓடுறான். நான் ஒரு இடத்துல ஒரு நபரை பார்க்கும்படியாக நான் போயிருந்தேன். எங்கே போயிருந்தேன்னா ஐநாவரம் பகுதியில் போயிருந்தேன், எங்கள் சொந்தக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நான் வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு 30-35 வயசு இருக்கும். ஒரு தம்பி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, சந்தோஷமாக பாடுறாரு. எனக்கு அவரை பார்த்தாலே ரொம்ப நான் கேட்டேன், என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னாரு. ஐயா அப்படி தான் இருப்பார் ஐயா, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவரை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னாரு. அப்புறம் 4 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பார். அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு துக்கத்திற்கு அதை போக்கணும்னு சொல்லி அவர் எதுக்கு அடிமை ஆகிட்டார்னா சாராயத்துக்கு அடிமையாகி அதை போக்கணும்னு சொல்லி சாராயத்தை குடித்து அந்த கவலையெல்லாம் மறக்கிறது சந்தோஷத்தை தேடுறாரு. அந்த சந்தோஷம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் குறைஞ்சது ஒரு நாள் இருக்கும். மறுபடியும் அதே துக்கம், அதே துயரம், அதே பாடு, அதே வருத்தம், அதே கஷ்டம், அதே கண்ணீர். அப்போது நிறைவான ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் விதவிதமாக பிரியாணி சாப்பிட்றேன், நான் சாப்பிடாத பிரியாணியே கிடையாது, நான் சாப்பிடாத நான்வெஜ்ஜே கிடையாது. நீ எந்த கறியை சொல்லுங்கள், எல்லா கறியும் நான் சாப்பிட்டுருக்கிறேன், எல்லா வகையான மீனும் சாப்பிட்டுருக்கிறேன், எல்லா வகையான ஹோட்டல்லையும் போயிட்டு எனக்கு இந்த சிட்டியில் தெரியாத ஹோட்டலே கிடையாது. நீங்கள் எந்த ஹோட்டலில் சொல்லுங்கள், அந்த ஹோட்டலில் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆமாங்க, ஒரு சிலர் இருக்கிறாங்க இன்றைக்கி அப்படி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீ கடை சொல்லுவாங்க, இந்த டீ கடையில் போய் டீ குடிச்சிங்களா சூப்பராக இருக்குங்க. ஆமாம், அப்படி விதவிதமாய் சாப்பிடக்கூடிய மனிதர்கள் மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள கேளுங்க, சாப்பிட்டு சந்தோஷமாக ஆகிட்டிங்களா? இல்லைங்க, நிறைவு இல்லை. கல்யாணத்துக்கு போவாங்க, பாவம் அவர் பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் போட்டு அவர் சமையல் செஞ்சு ரொம்ப ஆடம்பரமாக செலவு செஞ்சோன்னு மக்களுக்கு ஒரு நிறைவான ஒரு உணவு கொடுக்கணும்னு சொல்லி அவர் செஞ்சுருப்பார். சமையல் செஞ்சு அந்த சமையல்காரன் கொஞ்சம் உப்பு கூட்டிகிட்டு இருப்பான், இல்லை கொஞ்சம் காரத்தை போட்டுட்டு இருப்பான். அவன் எந்த மூடில் செஞ்சாரோ தெரியல, அவர் ஒரு மாதிரியாக சமையலை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டுருப்பார். அப்போது இவங்க போகிறவங்க சொல்லுவாங்க, என்னையா கல்யாணம் நடத்தினா அவன் ஒரு சாப்பாட்டை ஒழுங்கா போட தெரியல, சாப்பாடு செஞ்சது பாவம் அவர் கிடையாது. ஆனால் அப்போ பாருங்கள், மக்கள் என்ன சொல்கிறாங்களா, திருப்தி இல்லை, சந்தோஷம் கிடையாதுங்க. அட போங்க, அது என்னங்க இந்த கல்யாணம், இதுக்கு போயிட்டு நான் இவ்வளோ மொழியை வேஸ்ட்டுங்க, இவ்வளோ பணத்தை மொழி வேஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை தேடுறாங்க. ஆனால் சந்தோஷத்தை அவங்களால பெற முடியல, அவங்களால சந்தோஷப்பட முடியல. ஆனால் ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:23 சொல்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20 நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, அழுகைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, பாடுகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, வருத்தங்கள் உண்டு. உங்களை அழ வைக்காத ஆளே கிடையாது, உங்களை வருத்தப்படுத்தாத ஆளே கிடையாது. பல சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படுவீங்க, நீங்கள் மிதிக்கப்படுவீங்க, உங்கள் தலையை மேலே ஏறி போவாங்க, உங்களை ஏளனமாக இலக்காரமாக பேசுவாங்க, உங்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்க, உங்கள் வாழ்க்கை குறித்து அவதூறாக பேசுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும். தேவ பிள்ளையே நீ கலங்காத. ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:23 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அதே அதிகாரத்தில் 13 வாசிக்கும் போது அங்கே ஒரு பெரிய பட்டியல் ஆண்டவர் போடுறாரு. பொழுது விடிந்த போது தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில், அதை விட்டுருங்க, அவங்க 12 பேரை தெரிந்து 17 வாசிங்க. பின்பு அவர் அவர்களுடைய கூட இறங்கி சமமான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளிலிருந்து குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவிலும் இருந்து எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்களில் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும்
வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவர்கள் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அப்போது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்போது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்போது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நீங்கள் நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதன்னு தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அந்நாளிலே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அல்லேலூயா. ஏசாமி தெளிவாக சொல்லிட்டார். அங்கே வந்த ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணார்? தம்முடைய வல்லமை அனுப்பி அவங்கள சுகப்படுத்தினார். சுகப்படுத்திட்டு சொல்கிறாரு, இந்த உலகம் உங்களை பொல்லாதவர்கள் சொல்லம்பா. இந்த உலகம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கும். இந்த உலகம் உன்னை எங்கே விழலான்னு பார்த்துட்டே இருக்கும். ஆனால் என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க. நீங்கள் எல்லாருமே பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்று சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நீங்கள்லாம் யாருடைய பிள்ளைங்க? ஆமென், தேவனுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. நீ கலங்காதப்பா. உலகத்தில் உபத்திரம் உண்டு தான், கலங்காத. பாடு உண்டு, கலங்காத. நிந்தைகள் உண்டு, கலங்காத. பலவிதமான அவமானங்கள் உண்டு, கலங்காத. அவதூறாக உன்னை பேசுகிறாங்களா, கலங்காத. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. எதை சொன்னாலும் சந்தோஷமாக இருங்கப்பா. எல்லா நிலைமையிலும் சந்தோஷமாக இருங்க. எப்படி வந்தாலும் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் கொடுக்குற வார்த்தை அதுதான். இன்றைக்கி நமக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை தான். நம்ம எப்போ பாரு புலம்பிட்டு இருக்கோம்ல, அட என்னங்க இது வாழ்க்கை. இன்னும் கூட கர்த்தர் என்ன ஆசீர்வாதங்க. ஐயா தான் சொல்லுவாங்க, இன்னும் கூட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும். இன்னும் கூட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி தான் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நமக்கு இன்னும் கூட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நாம் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். ரோமர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நாம் எவைகளில் சந்தோஷமாக இருக்கணும்? ஹல்லேலூயா. நம்ம எதில் சந்தோஷமாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. போதும். நம்ம எதில் சந்தோஷமாக இருக்கணுமா? நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். வசனம் சொல்லுகிறது. நீதிமொழியின் புஸ்தகம் நம்ம வாசிக்கிறோம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நினைக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அருமையான பிள்ளைய, நீ எதில் சந்தோஷமாக இருனா, என் மேலே வச்சுக்கிற நம்பிக்கையில் நீ சந்தோஷமாக இரு. வசனம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னும் யோபு சொல்கிறார் பாருங்க, அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் வைத்து இந்த ஆசைகள்லாம் போச்சு. ஆடு போச்சு, மாடு போச்சு, ஏர் மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, கழுதை போச்சு, பிள்ளைங்களும் செத்து போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. சரீரம் முழுவதும் என்னாச்சு? புண்கள், ஒரே ரத்தமும் ஸ்ரீயும் வடிந்து கொண்டு இருக்கிறது. சாம்பலில் உட்காந்துட்டு இருக்காரு. மரணம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்குது. உடலெல்லாம் அப்படியே ஒட்டி போச்சு. நம்ம யோபு புஸ்தகத்தில் வாசிக்கும்போது, என் எலும்புகளை எண்ணலான்னு அவர் சொல்கிறார். அப்போ பாருங்கள், அவருடைய சதையானது அவ்வளோ மெலிந்த காணப்பட்ட, வெறும் எலும்பாக இருக்கிறார். எலும்பு கூட இருக்கிறார். ஒரு எலும்பு கூடில் ஒரு துணியை போட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நிலைமையில் யோபு உட்காந்துட்டு சொல்கிறாரு. யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும், அல்லேலூயா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். என் தேவ பிள்ளைங்களை, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஏன்னு சொன்னால், நான் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படிப்பட்ட நம்பிக்கை. அவர் என்னை கொன்று போட்டாலும்
அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என்னை படைத்த தேவன், என்னை உருவாக்கின தேவன், என்னை வழிநடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு வேண்டிய நன்மைகளை அவர் செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை. அல்லேலூயா! என்னை அழைத்தவர் தேவன் அல்லவா? என்னை அழைத்தவர் தேவன் அல்லவா? அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி எனக்கு தெரியும். பேதுரு சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் விசுவாசிக்கிற தெய்வம் யாருன்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கையை அவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். என் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அவர் கடைசி வரையும் நடத்த வல்லவர் என்று நம்புகிறேன். அல்லேலூயா! என்னை நடத்த அவர் வல்லவருங்க. நான் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். அவர் செங்கடலை 2ஆய் பிளந்தவர், யோர்தானை 2ஆய் பிளந்தவர், எரிகோ மதிலை விழும்படியாய் செய்தவர், மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கும்படியாய் வானத்தின் மன்னாவினால் போஷித்தவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. மனுஷரால் கூடாதுதான், தேவனால எல்லாம் கூடும். அதனால தான் அவர் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று எனக்கு தெரியும். மரித்து 4 நாளான லாசரு உயிரோடு கூட எழுப்பின என் தெய்வம் என் கூட இருக்குது. அவரை நான் நம்புவேன். அந்த நம்பிக்கையில் நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமாக இருப்பேன். அல்லேலூயா! தன்னுடைய நம்பிக்கையில் சந்தோஷமாக இருந்த ஒரு நபர் யாருன்னு சொன்னால் வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அப்போது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷம் அடைகிறேன். அல்லேலூயா! அன்னாள் சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறுது, மகிழ்ச்சி அடைகிறது, சந்தோஷமா இருக்கிறேன், என் இருதயம் சந்தோஷப்படுகிறது. ஆனால் இந்த அன்னாள் அதே அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவங்க எப்படி தருமையாக இருக்கிறாங்க? கண்ணீரும் கவலையுமா இருக்கு. எடுத்து வாசித்து பாருங்களேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் இந்த 10வது வசனத்தை வாசிங்க. விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இங்கே அன்னாளுடைய ஜபத்தை பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாததுனால பெனினாளுக்கு பிள்ளைகள் உண்டு. இப்போ நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், அன்னாளுக்கு மிகவும் உபத்திரவத்தையும் அன்னாளுக்கு துக்கத்தையும் யார் கொடுத்ததுன்னு சொன்னால், அந்த பெனினாள் சகோதரி ஒவ்வொரு நாளும் அன்னாள் என்ன பண்ணுவாங்களாம்? கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்களாம். அந்த வசனம் சொல்லுது பாருங்க. முதல் வசனம் பாருங்க. முதல் இல்லை, இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், பென்னினாள். பென்னினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனையின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிட வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கனா பலியிடும் நாளிலே அவன் தனவின் மனைவியாக பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரரும் குமாரதிகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தால், கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அல்லேலூயா! அன்னாளுக்கு துக்கத்தை கொடுத்தது யாருங்க? பென்னினாள். ரொம்ப நேசித்தார் எல்கனா. ஆனாலும் கூட அன்னாளுக்கு ஒரு துக்கம். அந்த துக்கத்தை கொடுத்தது யாருன்னா அவருடைய சகோதரி பென்னினாள். இந்த துக்கத்தின் நிமித்தமாக அன்னாள் பாருங்க, தினமும் அழுகுங்க, தினமும் அழுக. கர்த்தருடைய ஆலயத்தில் போனாலும் அழுக, வீட்டில் வந்தாலும் அழுக, எங்கே போனாலும்
அழுகையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த அன்னாள் தன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு சந்தோஷம் என்பதே கிடையாது, என் கர்ப்பம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீரின் பாதையில் நடந்த அந்த அன்னாள், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் ஒருவன் நடந்து போய் கொண்டிருந்த அந்த அன்னாள் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன தெரியுமா முடிவு எடுக்கிறாங்க? நான் தேவனுடைய ஆலயத்தில் போய், தேவனுடைய சமூகத்தில் போய், தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து, தேவனை நோக்கி நான் செபித்தால், தேவனை நோக்கி நான் வேண்டுதல் செய்தால், தேவனை நோக்கி நான் கூப்பிட்டால், தேவன் என் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவரால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை அன்னாளுக்குள்ள வந்தபடினால். நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க பல வருடம் என்ன பண்ணியிருப்பாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போயிருப்பாங்க. அப்போல்லாம் இந்த முடிவு அவங்க எடுக்கலை. ஆனால் அவங்க எடுத்த முடிவு அன்னைக்கு கர்த்தருடைய தீர்மானமும் திட்டமும் அவங்களுக்குள்ள ஒருவர் இருந்தபடினால அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறாங்க. தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுறதை ஏலி அவர் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை விண்ணுவிட்டு விலக்கு என்றார். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்ரீ, நான் திராட்சரசமும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால். எதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அப்போது அவள், உம்மது அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுதென்றால். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கலை. எப்போ தேவனுடைய சமூகத்தில் தேவனை நம்பி தேவன் மேலே விசுவாசம் வச்சு, ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார், நான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ண போது ஆண்டவர் ஏலின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் திட்டம் தெளிவுமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். போ, சமாதானத்தோட போ. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார். நீ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சல்ல, அந்த நம்பிக்கை நிமித்தமாய் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு நீ எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதம், நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை விட்டு விடுங்கள். கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருங்கள், கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு சந்தோஷமா இருங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. இது தேவ வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. உனக்கு தான் ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் எதிர்பார்த்து ஜெபம் பண்ணி எதிர்பார்த்து ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் நம்புறல்ல, கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் அதை செய்வார். நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிசயத்தையும் அற்புதத்தை செய்ய போறாரம்மா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சந்தோஷப்பட்டு களி கூர்ப்பா, சந்தோஷமா இரு. நீ எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மை உனக்கு நான் தருவேன்.
கர்த்தர் கொடுக்குற இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். முதலாவது நீங்கள் எதில் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. நான் கர்த்தர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் எனக்கு செய்வாருங்க, ஆண்டவர் எனக்கு செய்வார். பல பேர் பலவிதமாக சொல்லட்டோங்க, பல பேர் பலவிதமாக சொல்லட்டும், நான் சோர்ந்து போக மாட்டேன். என் தேவன் எனக்காக, என் தேவன் எனக்காக, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8 சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். முதலாவது ஒரு காரியம், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இல்லாமையில் சந்தோஷமாக இருங்க. இதில் இல்லாமையில், உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க, அதில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணுமா? உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டாவது ஒரு காரியம், இல்லாமையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். ஆபகுப் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது, அந்த ஆபகுப் தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா வேதத்தில் எங்கேயுமே அவரை பற்றி நம்ம பிரபலமாக படிக்க முடியாது, பிரபலமாக இருக்க மாட்டார். ஆனால் இந்த ஒரே ஒரு இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3 அதிகாரத்தில் அவர் மூலமாக கர்த்தர் பேசியிருப்பார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பேசியிருப்பார்னு சொன்னால், அவங்க சிறைப்பட்டு அந்நிய தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு அவங்கள உபத்திரவப்படுத்தி கொண்டோம், அவங்கள வேதனைப்படுத்தி கொண்டோம், அவங்கள கஷ்டப்படுத்தி கொண்டோம். அவங்க இஸ்ரவேல் ஜனங்க, யூத ஜனங்க தங்களுடைய சொந்த நாட்டை விட்டுட்டு, தங்களுடைய சொந்த குடும்பத்தை விட்டு அந்நிய தேசத்தில் போய் இப்போ எப்படி இருக்கிறாங்க? பரதேசியாக இருக்கிறாங்க, பரதேசியாக இருக்கிறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்று சொந்தமாக எதுவுமே கிடையாது. ஒரு 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 ராஜாவுடைய ஆளுகைக்குள்ளே அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு அடிபட்டு ஒரு அந்நிய தேசத்தில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசியாய் எழுப்பி அவர் மூலமாய் அந்த ஜனங்களுக்கு ஆறுதலான வார்த்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் ஆபகுப் தீர்க்கதரிசனம் 3 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் அங்கே நிறைவேறிக்கொண்டே இருக்கும். இந்த 3வது அதிகாரம் பாருங்கள், ஆபகுப் 3ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனம் வாசிங்க. நான் கேட்டபோது என் குடல் குழம்பிற்று, முடிந்தது, உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடு இருக்க ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அவர் சொல்கிறாரு பாருங்க, ஆகபுக் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அத்திமலம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், கையை தட்டுங்களேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த இழப்பு கொஞ்சம் இல்லை, அதிகமான இழப்புகள். நம்ம வாசிக்கிறோம், அதே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது பாருங்கள், 14வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அசிரியா ராஜா, அந்த பெலிஸ்திய ராஜா, பாபிலோன் ராஜா, எகிப்தின் ராஜா, எல்லா ராஜாக்களும் எப்படி வந்தாங்கன்னு தெரியுமா? இஸ்ரவேல் மக்களை அழிக்க முடியாது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 14வது வசனம் வாசிங்க. என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தாங்களாம். எப்படி வந்தாங்களாம்? ஒரு பெருங்காற்று. அந்த பெருங்காற்றில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நிற்க முடியாதுங்க, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய்டும். அப்படியே அது மரத்தில் கனிகள் இருந்தாலும் எல்லா கனிகளும் கீழே விழுந்து வேஸ்ட்டாக போயிடும். ஒரு அறுவடை நேரம்னா அந்த அறுவடையெல்லாம் வீணாக போகும். ஒரு பெருங்காற்று ஒரு பெரிய இழப்பை கொண்டு வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஒரு பெருங்காற்றை போல் வந்தார்கள். தொடர்ந்து, சிறுமையானவனை மறைவிடத்தில் பட்சிப்பதற்கு அவர்களுக்கு சந்தோஷமாக. அந்த மறைவிடத்தில் பட்சிப்பது யாருன்னா மிருகங்கள் தான். என்ன பண்ண, ஒளிஞ்சிருந்து என்ன பண்ணோம், அப்படியே போயிட்டு பிடிச்சி அந்த மற்ற மிருகத்தை பிடிச்சி அதை என்ன பண்ணோம், கொண்டு போனோம். அந்த மாதிரி எங்களை பட்சிப்பதற்கு அவங்க மறைவிடங்களில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க. வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எந்த விதமான ஸ்டோரேஜும் இல்லை, பாக்கெட்டில் பணம் இல்லை, பர்ஸில் பணம் இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஆனாலும் எதுவுமே இல்லைனாலும் யாருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன் தெரியுமா?
அல்லேலூயா. இல்லாமல் நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன். வசனம் சொல்லுகிறது 17வது வசனம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், திராட்சையில் கனிகள் இல்லாமல் போனாலும், மாட்டில் தொழுவத்தில் மாடுகள் இல்லாத போனாலும், எதுவுமே இல்லாமல் போனாலும், இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஏதாவது கர்த்தர் நம்ம கொடுத்தா தான் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வாதத்தை தான் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே இவர் சொல்கிறாரு, எதுவுமே எனக்கு இல்லைனா கூட, ஒன்றுமே இல்லைனா கூட, தேவ ஜனமே, தேவ பிள்ளைங்களே, நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்க. யோபு சொல்கிறாரு, எல்லாம் இழந்து போச்சு, ஒன்றுமே கிடையாது, பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க, இருக்கிற சொத்துக்குத்து எல்லாம் போயிடுச்சு, இப்போ மனைவியும் திட்டுறாங்க, இன்னும் உடைய உத்தமத்தில் நீங்கள் உறுதியாக நிலச்சிட்ருக்கிறீங்களா? தேவன் பாருங்கள் உன்னை சபிச்சிட்டாரு, தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாரு, உன் ஆசையெல்லாம் பிடுங்கிட்டாரு. நீ எத்தனை கார் வச்சுருந்த, எத்தனை லாரி வச்சுருந்த, எத்தனை பஸ் வச்சுருந்த, எவ்வளோ வசதி வாய்ப்பையாக இருந்த, எவ்வளோ அழகாக இருந்த, எவ்வளோ ஜனங்க இருந்தாங்க, எல்லாம் போச்சு. இனியும் உடைய உத்தமத்தில் இருக்கிறியா? இனியும் உனக்கு கர்த்தர் செய்வார்னு இருக்கிறியா? தேவனை தூசிப்பா, அவரை தூசி. அவர் தான் உன் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் தான் இந்த பாடுகளை உனக்கு கொடு. மற்றவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு, மற்றவங்களாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான் பாரு, இவ்வளோ துன்மார்க்கமாக இருக்கிறான், அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான் பாரு, அவ்வளோ அழகாக காரில் போகிறான் பாரு, எவ்வளோ அழகாக வீட்டை கட்டியிருக்கிறான் பாரு, எவ்வளோ வசதி வாய்ப்பாக இருக்கான் பாரு. நீ ஆண்டவரை தேடுற, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்கிற, கர்த்தர் உன்னை இப்படி வச்சுக்கிறார் பார். இப்படி பல வார்த்தைகள் நமக்கு வரலாங்க. உனக்கு வருமானமே இல்லையே, உனக்கு வருமானம் இல்லை, இன்னும் கர்த்தரை தேடிகிட்டே இருக்கிற, உனக்கு வருமானம் கிடையாது, உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, ஏன் அந்த கர்த்தரை தேடுற? ஆனால் யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் கொடுத்தாலும் சரி, எடுத்தாலும் சரி, அவருக்கு ஸ்தோத்திரம். இல்லாமல் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு ஒன்றுமே இல்லைனா கூட பரவாயில்ல, நான் அதில் மகிழ்ச்சியாக இருப்பேன், அதில் நான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு சாப்பாடு இருந்தாலும் இல்லாமல் போனாலும், எனக்கு துணிமணிகள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், எனக்கு வசதியான வீடு வாசல்கள் இல்லாமல் போனாலும், இவ்வளவு நாளாக நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், இவ்வளவு நாளாக மற்றவங்க தயவில் தான் இருக்கிறேன், இவ்வளவு நாளாக மற்றவங்கள நம்பி தான் இருக்கிறேன், ஆனால் கவலைப்பட மாட்டேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன். இனி இல்லாமல் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன். அந்த வசனம் பாருங்கள், நம்ம வாசிக்கிறோம். 18வது வசனம் வாசிங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். எனக்கு இல்லாமையாக தான் இருக்கலாம், இல்லாமல் தான் இருக்கலாம், ஆனால் எனக்கு பலனாக இருப்பது யாரு? எனக்கு பலனாக இருப்பது கர்த்தர். அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. என் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை போல இருக்கலாம் மற்றவங்களுக்கு, ஆனால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவர் என் பலனாக இருக்கிறார். என் இல்லாமல் நான் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையை வச்சிருக்கிறேன். அந்த நம்பிக்கையானது இல்லாமல் நான் சந்தோஷம் அடையும்படியாய் கர்த்தர் என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி என்னை உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. நான் எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. நான் எதிர்பார்க்காத காரியங்கள், எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்காத நன்மைகளை கர்த்தர் எனக்கு செய்வார். எத்தனை பேர் நம்புகிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் எனக்கு செய்வாருங்க, ஆண்டவர் எனக்கு செய்வாருங்க. எனக்கு இல்லாமையில் நான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசமும், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெபமும் கர்த்தர் என்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். கண்மலையின் மேல் என் கால்களை நிறுத்துவா. அல்லேலூயா. என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுவா. நான் சோர்ந்து போய் உட்கார மாட்டேன், யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு பலனா இருந்து கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார், என் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. ஆமாங்க. நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்களா, நீங்களாம் மற்றவங்க யாருமே நம்புறது கிடையாது, நீங்கள் கர்த்தரை தான் நம்புறீங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா தேவைக்கும் நம்ம ஆண்டவரை நம்பிட்டு இருக்கிறோம். எந்த மனுஷன் முன்னாடியே நம்ம போய் நிற்கலை. கர்த்தர் பாருங்க தம்முடைய ஜனங்களை அற்புதமாய் அதிசயமாய் போஷிக்கிறாருங்க. யோசிச்சு பாருங்களேன், என் வாழ்க்கையில் நிறைய அப்படி நடந்திருக்கிறது. கையில் காசே இருக்காது, கையில் காசே இருக்காது, ஆனால் மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கும், மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கும். அந்த தேவைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் பாருங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க,
தெய்வ சமூகத்திலிருந்து சொல்கிறேங்க, கர்த்தர் அற்புதம் அதிசயம் செய்வார் பாருங்க. அவருடைய பிள்ளைங்களை அந்த இல்லாமை நிலையில், அந்த இல்லாத நேரத்தில் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட்டதா நான் பார்த்ததே இல்லை. என் வாழ்க்கையில் அனுபவத்தில் கர்த்தர் எப்படியாகலும் அந்த தேவையை சந்தித்திடுவார். எப்படியாலும் அதை பெற்றுருவேன். அது யார் மூலமாக எப்படி வருமே தெரியாது. இன்னைய வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் பாருங்கள், நான் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய தேவைகளுக்காக நான் எந்த பொருளையும் போய் கடையில் வாங்கினது கிடையாதுங்க. உண்மைங்க. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது தாங்க. கீழே ஒரு டியோ நிற்குது, 1,16,000 ரூபா நெட் கேஷ். ₹1 நான் அதுக்கு செலவு பண்ணலைங்க. கர்த்தர் கொடுத்த வாகனம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாகனங்க. நான் கட்டியிருக்கிற வாட்சி, பேனா எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கினேன். தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒன்று மாத்திரம் அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரையே நோக்கி பார்த்து, அவரே என் பலன், என் தேவைகளை சந்திக்கிறவர் அவரே என்று சொல்லி அவருக்குள்ள விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இருக்கும்போது நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எதிர்பார்க்காத நன்மையை கர்த்தர் கொடுப்பார். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கும்போது எதிர்பார்க்கிற நன்மையை கொடுப்பார். இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்கள், கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தை தான் தேடுவேன். இல்லைங்க. என் வறுமையில் கர்த்தரை தேடுவேங்க, என் தரித்திரத்தில் கர்த்தரை தேடுவேங்க, என் இல்லாமையில் கர்த்தரை தேடுவேங்க. சாப்பாடு இருக்குதோ இல்லையோ கர்த்தரை துதிப்பேன். எனக்கு துணி இருக்குதோ இல்லையோ கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், அவரை உயர்த்துவேன். நீ செஞ்சு பாருங்க. எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நம்புறீங்களா? எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய குடும்பத்தை தேடி வரும், உங்களுடைய பிள்ளைகளை தேடி வரும். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் வெட்கப்படும்படியா விடவே மாட்டார். நம்புவோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே நிலைவேறும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஒன்றுமே இல்லாமல் போனாலும், என் தேவனுக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் தேவனுக்குள்ள நான் சந்தோஷமாக இருக்கும்போது, என் தேவனை நான் துதிக்கும் போது, என் தேவனை நான் ஆராதிக்கும் போது, என் தேவனை நம்பும் போது, அவர் எனக்கு பலனா இருந்து கர்த்தர் என்னை உயரமான இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். அநேக கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இவனா இது அநேகர் சொல்லுவாங்க, இவனா இது. கர்த்தர் அவ்விதமாய் நம்மை மாற்றுவார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் அன்பு பிள்ளைகளே, தேவ பிள்ளைங்களே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உடைய பலன் இன்று முதல் நிறைவாய் மிகுதியாக கர்த்தர் கொடுக்க போகிறாரு. ஆமே. நம்முடைய தெய்வம் பாருங்க, மற்ற தெய்வங்களை போல அல்ல. இவர் சொன்னது செய்கிற தேவன். அல்லேலூயா. இவர் சொல்ல ஆகும், இவர் கட்டளையிட நிற்கும். அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை தேடும்போது, அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை ஆராதிக்கும் போது, அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரிடத்தில் ஜெபிக்கும் போது, தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 2 காரியம். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. என் தேவன் எனக்கு செய்வார், செய்து முடிப்பார். இல்லாமல் இருக்கட்டும், அதில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஒன்றுமே இல்லை, சந்தோஷமாக இருங்க. ஒன்றுமே இல்லை, தேவனுக்குள்ள சந்தோஷமாக இருங்க. அதனால தான் பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன். என் அன்புக்குள்ளே தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களையும் எதிர்பார்க்காத காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து வந்திருக்கிற என் மூலமாக உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தையும் செய்வார். எதிர்பார்க்காத காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு செய்வார். எல்லாவற்றையும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் உங்களுக்கு முடிய பண்ணுவார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி